Hi friends, welcome to Chellam Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க friends. அதாவது அவசர சாம்பார். பருப்பு வேக வைக்க தேவையில்லை, புளியை கரைக்க தேவையில்லை. ஸோ நமக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம அவசரத்தில் ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்த சாம்பார் எப்படி வைக்கிறது, இதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. ஸோ இந்த சாம்பார் பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எப்போ வேணாலும் நினச்ச நேரத்தில் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் சாம்பார் வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸோ இது மாதிரி ஃபாரின்ல இருக்கிற உங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் பிரதர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பொடியை நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க இந்த பொடியை ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்க ஈஸியாக சாம்பார் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுட்டு அதில் நம்ம இதில் என்னென்ன நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த பொடியை வச்சு நான் சாம்பாரும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இது இதோட குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க அளவு நீங்கள் அப்படியே அதிகப்படுத்தி நீங்கள் இந்த பொடியை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி நீங்கள் ஃபாரினில் இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்க்கு நீங்கள் கொடுத்து விட்டுடலாம். ஸோ அவங்க ரொம்ப ஈஸியாக சமைச்சி சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம சிம் ஃப்ளேமில் தான் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதை வறுத்து எடுத்துட்டேன். அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு நம்ம மல்லி எடுத்துக்கலாம், முழு மல்லி. ஸோ இதையும் நம்ம வறுத்து, அதாவது செவக்கிற மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது. அது சூடு ஏறி அது ஒரு வாசம் வரும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளேவர் வந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சிம் ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வறுத்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது கூட இன்னும் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே வரேன். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 15லேருந்து 20 மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் கருத்து போக விட்டுறாதீங்க. ஸோ சூடு மட்டும் ஏறினா போதும். ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் எடுத்துகிட்டு ஸோ அடுத்தது என்ன வறுக்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஸோ இது வறுத்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் சாம்பாருக்கு. இதுவும் நம்ம லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வறுபட்டுடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்ல சாம்பாருக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, மிளகை மட்டும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே கலர் மாறுற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. ஸோ சூடு ஏறி அந்த வாசம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும் போதும். 2-3 கொத்து அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். ஸோ வறுத்து அரைக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு நல்ல எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்துக்கிறேன். அதை உதித்து போட்டு சிம் ஃப்ளேமில் இதையுமே லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா அந்த ஈரம் எல்லாமே ட்ரை ஆகிட்டு புளி இப்படி இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, உப்பு சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நாட்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல பொடியாக, நல்ல மாவு மாதிரி பொடியாக அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த
இந்த அளவுக்கு நல்ல பொடியாக அரைச்சிடுங்க. ஸோ கொரகொரப்பு இல்லாமல் நல்ல மைய பொடியாக அரைச்சிடுங்க. ஸோ அரைச்சிட்டு இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த பொடி யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி சாம்பார் இல்லை ரைஸ்க்கு வைக்கிற சாம்பார், ஸோ எது வேணாலும் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அவசர சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் இல்லை கடாய் எது வேணால் வச்சுக்கோங்க. 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே லாஸ்ட்டில் தாளிப்போம் இல்லையா, ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே தாளிக்கிறோம். இப்போ எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து நீங்கள் எப்பயும் தாளிக்கிறதுக்கு என்ன போடுவீங்களோ கடுகு, காஞ்ச மிளகாய் அது எல்லாமே போட்டுக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஸோ அது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு போடுற வெங்காயம், ஸோ என்ன நீங்கள் எப்படி போட்டு தாளிப்பீங்களோ அந்த மாதிரியே தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்ன வெஜிடபிள் நம்ம சேர்க்க போகிறோமோ ஸோ அதை வந்து இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து கேரட் போட்டு நான் வந்து சாம்பார் வைக்கிறேன். இப்போ இதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு, ஸோ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு அதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கப்பால் நான் வந்து 1 கப் அளவுக்கு இந்த பொடி, அதாவது இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 3 கப் அளவுக்கு, இதை விட பெரிய கப்பால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அந்த கப்பால் 1 கப் பொடி போட்டேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த கப்பால் நான் வந்து 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். கொதிக்கும் போது இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி வரும். உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். ஸோ ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் பொடி வச்சு இவ்வளோ சூப்பராக நம்ம வந்து டக்குன்னு நொடியில் ஒரு சாம்பார் வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் தேவையில்லை, பருப்பு வேக வைக்க வேணாம், புளியை கரைக்க வேணாம். ஆனாலும் நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இது மேலே விட்டுட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த சாம்பார் பொடியும் இந்த சாம்பார் ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய்.